நடிகர் விஜய் ஜெயிக்க ஒரே வழி. என்ன வழி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆறும் உடையான் அரசருள் ஏறு. ஏறுன்னா சிங்கம். இப்போ கடைசியாக நட்புன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னா இவர் சொன்ன அத்தனை தகுதிகளும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு வேணும். எனக்கு நட்பு வேண்டாம், நான் தனியாக நிற்பேன்னா அது தோல்விக்கு ஒரு காரணமாக மாறிவிடும். நான் சொல்கிறது தெரியுங்களா? எனவே நட்பும் வேணும். இன்றைக்கி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு இன்னும் தனியாக ஓட்டை பிரிச்சிங்கன்னா தோற்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பொறுப்பாளில் வள்ளுவர் சொல்லாத விஷயமே கிடையாது. படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு அப்படின்னு கடைசியாக வார்த்தை போடுவார். நட்பும் வேணும். ஒரு தலைவனுக்குள்ள தகுதியில் நட்பும் மிகவும் முக்கியம். இந்த நட்பு இருந்தால்தான் எதிராளியை ஜெயிக்க முடியும். ஒரு ஞானி கடவுள் சொல்கிறார் என்றால் அதில் சிறு தவறு கூட இருக்காது. இதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டாம். நான் தனியாக நின்று ஜெயிப்பேன் அப்படின்னா ரஜினி முகமது அவ்வளோ பெரிய வீரன். 18வது முறை தான் ஜெயித்தான். 17 முறை ஏன் தோல்வி அடைந்தார்? உன் சிந்தனை செய்து செய்து என்ன நம்மிடம் குறை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பல அட்வைசர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்கிறது நல்லதோ கெட்டதோ நீங்கள் கேட்டு அதன்படி தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு உண்டு. இதை அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.